நேற்று இந்தியன் 2 படத்தோட ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. இந்தியன் 2 படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்புறம் நெல்சன் திலீப்குமார் இவங்கெல்லாம் பங்கேற்றிருக்காங்க. இந்தியன் 2 பாடல்கள் பெரிய அளவில் ஈடுபடலை, எல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. மெயினாக எல்லோரும் இந்த கமலையாவோட கெட்டப் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது கமலையானே தெரியாத அளவுக்கு அந்த கெட்டப் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. இன்னும் ஒரு சில பேர் கமலையாவை நடிக்க விடாமல் வேறு யாரையும் நடிக்க விட்டு கமல் அப்படின்னு கூட சொல்லிடலாம் போல் அப்படின்னு வேறு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் இது ராட்சசனில் வர்ற அந்த கிறிஸ்டோபர் பா அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் கமலையா கெட்டப் அப்படின்னு வந்துட்டார்னா எத்தனை கெட்டப் வேணாலும் போடுவார். அது கமலையானே தெரியாத அளவுக்கு கூட கெட்டப் போடுவார். அதுதான் அவரோட மகிமையே. இந்தியன் 2 படத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட் அப்படிங்கிறதுனால அது மிகப்பெரிய அளவில் வசூல் செய்யும்போது தான் அந்த பட்ஜெட்டை எடுக்க முடியும். ஆனால் அந்த படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஹைப் இல்லை. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட் பண்ணி கொஞ்சம் ஹைப் ஏற்றலாம் படத்துக்கு அப்படின்னு யோசித்தாங்க. பட் தலைவர் ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு போயிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் தலைவர் இந்த ஃபங்க்ஷனில் பங்கேற்கலை. இருந்தாலும் எப்படியாவது இந்த படத்துக்கு ஹைப் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதில் ஒரு விஷயந்தான் இந்தியன் படத்தை வரும் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு அந்த வைப்லேயே இந்த படத்துக்கும் ஹைப் ஏற்றிடுவாங்க அப்படின்ட்டு இந்தியன் படக்குழுவினர் நம்புகிறாங்க. சரி, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத.